எம்பெருமான் தன் திருமேனியாக இருக்கக்கூடிய மூல பிரகிருதி, அதில் தானே ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணி தானே இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் இருந்து உலகத்தை படைக்கிறார். அது மட்டுமா, படைத்த உலகத்தை அவரே காக்கிறார். காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான் என்ற ரீதியில் அவர் காக்கிறார். கடைசியாக பிரளய காலம் வரும்போது அத்தனையும் அழிக்கிறார். அழிக்கிறதுனா கூட எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணிடுறாருன்னு அர்த்தம் இல்லை. அதாவது ஸ்தூல நிலையில் கிராஸ் ஃபார்மில் இருக்கிறத சட்டில் ஃபார்முக்கு மாற்றி தன்னுடைய வயிற்றுக்குள் வைத்து காக்கிறார். விஸ்வகர்மானா என்ன அர்த்தம்னா, விஸ்வம் என்றால் இந்த உலகம். இந்த உலகத்தை படைத்தல் யாருடைய தொழிலாக இருக்கிறதோ அவருக்கு விஸ்வகர்மா என்று திருநாமம். அனைத்துலகத்தையும் படைப்பவனாக, அதுவும் தன்னிலிருந்து இன்னொரு பொருளை எதிர்பார்க்காமல், இன்னொருத்தரோட உதவியை நாடாமல், இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல், தானே ரா மெட்டீரியல், கிரியேட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மூன்றுமாகவும் இருந்து கொண்டு இந்த உலகத்தை படைப்பதால் எம்பெருமான் விஸ்வகர்மா, உலகம் என்பது அவனுடைய காரியமாக இருக்கிறது என்ற ரீதியில் விஸ்வகர்மா, படைப்பை தன் கண்ட்ரோலில் கொண்டவர் என்று நாம் சொல்கிறோம். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 50வது திருநாமம். நித்தியபடி நாமும் விஸ்வகர்மனே நமகா என்ற இந்த திருநாமத்தை சொல்லி வந்தால், நாம் உருவாக்கக்கூடிய பொருட்கள், அவர் ஒரு குயவராக இருக்கலாம், ஒரு பானையை உருவாக்கலாம், அல்லது வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவர் அவரோட ப்ராடக்ட்ஸை உருவாக்கலாம். அப்படி நாம் உருவாக்கக்கூடிய பொருள் அனைத்தும் நம்முடைய கண்ட்ரோலில் நல்லபடியாக வருவதற்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னா விஸ்வகர்மனே நமகா என்ற இந்த திருநாமத்தை தினமும் சொல்லி வருவோம்.